வாங்க உறவுகளை, நம்ம இப்போ கலர்ஃபுல்லான இட்லி பார்க்கலாம். ஹெல்த்து, இந்த இட்லி ஹெல்த்தும் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும். இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் இதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கும். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கலர் முட்டைகோஸ் தான். பர்பிள் முட்டைகோஸ் வாங்கிட்டு வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி மிக்ஸி சாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சோன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். நார்மல் இட்லி மாவு தான். அந்த இட்லி மாவை வச்சு இந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அரைக்கும் போது அது கூட உப்பு எதுவுமே சேர்க்கணும் அவசியம் கிடையாது. அது முட்டைகோஸ் மட்டும் நம்ம போட்டு அரைச்சா போதும். ஏன்னா இதில் அவ்வளோ சக்தி இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் கலர்ஃபுல்லாக இட்லி இருக்குது, கலர்ஃபுல்லாக தோசை இருக்குதுன்னு விரும்பியே சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிடுங்கன்னு பிள்ளைங்களை சொல்லவே வேண்டியதில்லை. அவங்களே அமைஞ்சிச்சா சாப்பிடலாமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே இது சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இட்லி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு எப்படியாவது வெஜிடபிள்ஸாக நம்ம உள்ளே கொடுக்கணும், அவ்வளோதான். அது இந்த சின்ன வயசில் அவங்கள சாப்பிட வைக்கிறதே நம்மளுக்கு பெரிய விஷயம். இப்படி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நம்ம பெரிய ஆளுங்களும் சாப்பிட்லாம். முட்டு வலி, கால் வலி, மேல்கால் வலி இதுக்கு எல்லாமே இந்த கலர் முட்டைகோஸ் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதாங்க. அவ்வளோ நன்மைகள் இருக்கான் இதில். நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த முட்டைகோஸ் வாங்கி அதையும் சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து தோசையும் ஊற்றி பார்க்கலாம். தோசையும் ஊற்றி பார்த்தோம். என்ன நார்மல் தோசையோட இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு 5 நிமிஷம் கூட இருக்குது. தோசை ஒரு 2 நிமிஷம் கூட எடுக்குது. அப்போ தான், ஏன்னா அந்த முட்டைகோஸ் வேகணும்ல, அது வெந்தால் தானே அந்த முறுமுறுன்னு வரும். அப்புறம் வெந்தோடனே திருப்பி போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. எங்கள் பாப்பாங்க நல்லா விரும்பி சாப்பிட்டா. அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்து நாங்கள் சாப்பிட்டோங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், பாப்பாவுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சட்னி ஊற்றி இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சோம். அதை தொட்டு சாப்பிட்டா. அவளை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம். சூப்பராக எப்படியோ ஒரு காய்கறி நம்ம கொடுத்துட்டோன்னே நம்மளுக்கும் மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷமாக. அவ்வளோதான். நானும் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன். செம்மையாக இருந்தது. உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஓகே, பாய்.